பாடு. பாட போய் நான் பாடட்டுமா? வேண்டாம் வேண்டாம் கிருஷ்ணா, நீ ஏன் பாடிடுமா? ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே தாய் வந்தாள். ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே தாய் வந்தாள். கண்ணா சுகமா கிருஷ்ணா சுகமா கண்மணி சுகமா சொல் என்றாள். கண்மணி சுகமா சொல் என்றாள். ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே தாய் வந்தாள். அந்த பாட்டு அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரனுக்கு இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டு நான் போய் நிறுத்திட்டு வந்துட்டேன். வேண்டாம் சித்தப்பா, அந்த பாட்டையே கேட்கலாம். கண்மணி சுகமா சொல் என்றே
உன் புருஷன் எதுக்கு வந்தேன்? உன்னை புரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். யாரை கேட்டுக்கிட்டு உள்ள வந்தேன்? என்னடா இது? நான் என்ன தாசி வீட்டுக்கா வந்திருக்கேன்? முன்னாடியே சொல்லி வச்சுட்டு வரத்துக்கு என் தர்ம பத்தினி வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். உன்னை யார் உள்ள அனுமதிச்சது? பணம் பட்டம் செய்யும்னு சொல்லுவாங்க. அது பட்டு செய்யுதோ இல்லையோ, வாசல்ல நின்ன வாட்ச்மேன் கையில அழுத்தின 10 ரூபா படுக்கார வரைக்கும் கொண்டாந்து விட்டுடுச்சு. என்ன வேணும் சொல்லி தொலை. சுருக்கமா சொல்லிட்டா சொல்லு. 50,000 ரூபாய். 50,000? நம்பர்ல நம்பிக்கை இருந்தா 50,000க்கு ஒன்னா கொடு. 5+1 6 எனக்கு லக்கி நம்பர். என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? நான் என்ன பண்றேன், இந்த சமுதாயத்தையே சோசியலிசம் பண்றேன். இருக்கிறவங்கிட்ட எல்லாம் எல்லாமே பண்றேன். எனக்கும் 5 மொத்தமா பொறுக்கி அழுத்து போச்சு. மொத்தமா ஒருத்தவங்க கூட நானும் ஒதுங்கிப்பேன், நீயே நிம்மதியா இருக்கலாம். என்கிட்ட பணம் இல்ல. இதுலயே தெரியுத நீ பெரிய பணக்காரின்னு. பெரும் பணம் படைச்சவங்க தான் எதுக்கு எடுத்தாலும் இல்ல இல்லன்னு சொல்லுவாங்க. அதே ஒப்பாரிய நீயும் வைக்கிறீங்க. என்கிட்ட இல்ல, சொன்ன கேளு. நீ சொன்ன அந்த வக்கீலையா கேட்பாரு, அவர்கிட்ட இல்ல. அவரை பத்தி நீ பேச தேவையில்லை. அடிக்கடி வராரே, காட்டே கொடுத்துருது இல்ல. வீட்டுக்குள்ள பூந்து கராட்டா பண்றேன்னு போலீஸுக்கு போன் பண்ணுவேன். பண்ணு, போலீஸ் வரட்டும். புரிஞ்ச முன்னாடிக்குள்ள இதுன்னு சொல்றேன், மனஸ்தாபம்னு சொல்றேன், நியாயம் பிறக்கட்டும். 12 வந்தா உன்ன அரெஸ்ட் பண்றாங்களா இல்ல என்ன அரெஸ்ட் பண்றாங்களான்னு தெரியும். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இனிமே உனக்கு சல்லி காசு கூட கொடுக்க முடியாது. யார பார்த்து இந்த வார்த்தைய சொல்ற? என்ன பார்த்தா? உன் புருஷன் நினைச்சா எதை வேணாலும் செய்வான், தெரியவே. உன்னால ஆனதை பாத்துக்க. மரியாதையாவே போயிடு. நேரா கிருஷ்ணா கிட்ட போறேன். கிருஷ்ணாவா? எனக்கு தெரியாது. நான் பெத்த பொண்ணு, இன்னைக்கு பெரிய பாரிஸ்டர். நான் அவங்க அப்பான்னு சொன்னா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியவில்லை. சரி, எதுக்கு நிக்க சொன்ன? பொண்ணோட வீட்டு அட்ரஸ் கொடுக்கறதுக்கா? எனக்கு தான் தெரியுமே. கிருஷ்ணாவை நீ பாத்துட்டியா? பாத்துட்டியாவா? நான் பேசிட்டேனே. பேசிட்டியா? பேசினியாவா? மனம் திறந்து பேசினே. அம்மாடி, இந்த கிழவன் தான் உங்க ஒப்பேன். உங்க அம்மா ஒரு நடத்த கட்டவன். அவ தொழிலுக்கு நீ நான் இருந்தா இடைஞ்சலா இருக்குமேன்னு நம்ம 2 பேரையும் ஒதுக்கிட்டாமா அப்படின்னு நேரம் வரப்ப சொல்லான்னு நினைச்சேன். நேரம் வந்துருச்ச, நேரா போய் சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், நீ கிருஷ்ணா கிட்ட போனது உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் குழந்தையோட வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுடாது. அப்ப 50,000 எடு. ஐயோ, அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லையே, இப்ப நான் என்ன செய்வேன்? என்கிட்டயா நீலி தண்ணீர் வடிக்கிற? கேளடி வெட்டம் கட்டவளே, நான் கிருஷ்ணா கிட்ட மட்டுமா போறேன்? வேண்டாம். அவன் யார்? அவன் அருண். அருண் அவங்கிட்டயே போவேன். ஐயோ வேண்டாம். அவங்கிட்ட மட்டுமா போறேன்? அவங்க அம்மா இல்ல, உன் சம்மந்தி, அவங்க கிட்டயும் போறேனே. என்ன சொல்ல போறேன் தெரியுமா? தேவடியால் பெற்றெடுத்த திருமகள் தான் உன் மருமகள் அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டுமா, கால சலங்க கட்டி கொட்டு கட்ட வேண்டிய பொண்ணையா உன் பிள்ளைக்கு கட்டி வைக்க போறேன் அப்படின்னு கேட்க போறேன். கேள்வி மேல கேள்வி கேட்க தாண்டி போறேன். இது அத்தனை எங்க தெரியுமா கேட்க போறேன்? நிச்சயதார்த்தம் நடக்கிற சபையில கேட்க போறேன். பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்த போறேன். அவ பேருக்கு நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்து அத்தனையும் கோர்ட்டுக்கு இழுக்க போறேன்.